மெத்தோஸ் ஆரோக்கிய சமையல் நம்ம வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறாங்க. வாழைத்தண்டில் மேக்ஸிமம் வந்து நம்ம பொரியலாக தான் வந்து செஞ்சு சாப்பிட்ருப்போம். இன்றைக்கி வந்து சட்னி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இந்த நடுவில் வந்து இருக்கிற அந்த வாழைத்தண்டை மட்டும்தாங்க எடுத்துக்க போகிறோம். மேலே இருக்க வந்து அந்த தூளை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. வாழைப்பூ வாழைக்காயை விட இந்த வாழைத்தண்டில் வந்து நிறையவே சத்து நமக்கு கிடைக்குங்க. விட்டமின் B6, பொட்டாசியம், விட்டமின் C அப்படின்னு ஏராளமான சத்து வந்து இந்த வாழைத்தண்டில் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த வாழைத்தண்டை வந்து பொரியலாவோ கூட்டாவோ வந்து நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சட்னியாகவும் எடுத்துக்கலாங்க. இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நம்ம கட் பண்ணி எடுக்கும் போதே வந்து நாரை வந்து எடுத்துடணும். மீதி இருக்கிறத வந்து இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி சுற்றி எடுத்தோம்னா ஈஸியாக வந்து இருக்கிற நாரும் வந்து சுத்தமாக வந்துடுங்க. இந்த நார்லாம் எடுத்துகிட்டு நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ சட்னிக்கு வந்து தேவையான பொருள்லாம் என்னென்னு பார்த்துடலாங்க. நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருந்த வாழைத்தண்டு, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சின்ன வெங்காயம் வந்து எடுத்துருக்காங்க. நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய் வந்து எடுத்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, சின்னதாக ஒரு துண்டு இஞ்சி, புளி, தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு ஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பும் ஒரு ஸ்பூனுக்கு வந்து கடலைப்பருப்பும் வந்து எடுத்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. விருப்பப்பட்டால் வந்து 4-5 பூண்டு பல் வந்து சேர்த்துக்கலாம். இவ்வளோ தாங்க சட்னிக்கு தேவையான பொருள். இப்போ வந்து தாளிப்புக்கு வந்து ஒரு அரை ஸ்பூனுக்கு கடுகு, கருவேப்பிலை, வரமிளகாய், இவ்வளோ தாங்க இந்த சட்னிக்கு தேவையான பொருள்லாம். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்துட்டு தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம வந்து கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு சேர்த்துட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் மீதி பொருள்லாம் வந்து சேர்த்துக்கலாங்க. நம்ம சட்னியை தான் வந்து அரைக்க போகிறோம். அதனால் வந்து நான் முழுசாகவே வந்து சின்ன வெங்காயத்தை வந்து எடுத்துக்கிட்டேங்க. வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கினது நம்ம வந்து தக்காளி வந்து சேர்த்துக்கலாங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்கலாங்க. வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லாவே வதங்கிடுச்சுங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருந்த வாழைத்தண்டை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து தண்ணி, உப்பு எல்லாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து நல்லா வேக விட்டுக்கணுங்க. தேவையான அளவுக்கு வந்து உப்பு சேர்த்துக்கலாம். பத்து நிமிஷம் வேகட்டுங்க. பாருங்க, ஓரளவுக்கு வந்து நல்லாவே வெந்துடுச்சு. இப்போ அந்த தண்ணியில் சுண்டுற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு அரை மூடிக்கு வந்து தேங்காய் துருவி வச்சுருக்குறேங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து சேர்த்து அரைச்சிக்கலாம். ஆற வச்சு எடுத்தாச்சுங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு வந்து சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ வந்து இந்த சட்னிக்கு வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாங்க. தேவையான அளவுக்கு வந்து கடலெண்ணெய் வந்து சேர்த்தாச்சுங்க. கடலெண்ணெய் காஞ்சதும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் வந்து சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சதும் நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்த வாழைத்தண்டு சட்னியில் வந்து கலந்து விட்டுக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்த்தியான வாழைத்தண்டு சட்னி வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஒரு டைம் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ சம்பா அரிசி தாங்க நான் இன்னைக்கு வந்து செய்ய போகிறேன். ஆல்ரெடி வந்து குக்கரில் வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேங்க. இப்போ வந்து இன்றைக்கி ஓப்பன் பாத்திரத்தில் கல்ச்சட்டியில் வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. தண்ணி வந்து சூடானதும் நம்ம ஊற வச்சுருந்த இலுப்பைப்பூ சம்பா அரிசியை வந்து சேர்த்துக்கலாங்க. குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாவது இந்த அரிசியை வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அந்த தண்ணி கூட அப்படியே வந்து சேர்த்துக்கணுங்க. இதை வந்து வடிகட்டியும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா அப்படியே வேக வச்சு அப்படியே கலந்து விட்டு நம்ம அப்படியே நல்லா வெண்பொங்கல் வந்து செய்வோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. ஒரு அரை மணி நேரம் வந்து சிம்மில் வந்து வச்சுட்டு நல்லா வேக விட்டுக்கணும். பாருங்கள், சூப்பராக வந்து வெந்து வந்துடுச்சு.
இது வந்து சுகருக்கு ரொம்பவே நல்லா கேட்குங்க. சுகர் இருக்கிறவங்க தாராளமாக வந்து இந்த இலப்பிப்பூ சம்பா வந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், சூப்பரான ஹெல்தியான ஒரு இலப்பிப்பூ சம்பா வந்து ரெடி ஆகிடுச்சு. ஒரு டைம் வந்து கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலை வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மித்திஸ் ஆரோக்கிய சமையலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானை வந்து ஆல்னு கொடுத்துட்டு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உடனே உங்களுக்கு வந்து அப்டேட் ஆகும். ஹெல்தியாக சாப்பிடுங்க, ஹாப்பியாக இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.